அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாலண்டின் அம்மா இந்த யோகா, அதாவது 27-28 திண்டுக்கல்லில் நடந்த அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்க அந்த யோகா பற்றி நீங்கள் போட சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே அந்த யோகா போட்டதுனால பெயின் எல்லாம் ரிலீஃப் ஆகுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் அவங்க இன்றைக்கி அந்த யோகா பயிற்சியை வந்து உங்களுக்கு கற்றுத்தர போகிறாங்க. ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணவங்க மட்டும் இதை எடுங்க. ஏன் அப்படின்னா, நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் எடுக்கும்போது எங்கெங்கே நரம்புகள் பிடிக்குது, அதை எப்படி ரிலீஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நேரடியாக தான் கற்றுத்தருவாங்க. ஒரு நாள் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்தே கற்றுக்கலாம். ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணவங்க உணவு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது வந்து நரம்புகள் அதாவது வந்து டைட்டாக இருக்கிறது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணுறதுனால உங்களுக்கு உடல் இன்னும் வேகமாக ஆரோக்கியத்தை தருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அனைவரும் இந்த யோகாவை தொடர்ந்து செய்யுங்க. அதாவது மற்ற யோகாவுக்கு வந்து குளிச்சுட்டு அது நீட்டாகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும். இந்த யோகாவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, குளிக்க எதுவும் தேவையில்லை, நீங்கள் படுத்த நிலையிலே செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி எடுக்காதவங்க தயவுசெய்து ஒரு நாள் வந்து 1 மணி நேரம் பயிற்சி எடுத்துகிட்டு போய் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. இப்போ யோகா பண்ண போகிறாங்க, எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள். பாருங்கள், யோகா பண்ணும்போது பாருங்கள், காலை இந்த மாதிரி கரெக்டாக அந்த பெருவிரல் உயரத்துக்கு தூக்கி அப்படியே லைட்டாக சைடில் அகற்றுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப உயரமாகவும் தூக்கக்கூடாது, ரொம்ப தாழ்ந்தும் தூக்கக்கூடாது. உயரமாக தூக்கும் போதும் தாழ்ந்து தூக்கும் போதும் இந்த தொடையில் உள்ள இது வந்து பிடிக்கும். அதனால் அதை பிடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு தூக்குனா போதும், பெருவிரல் உயரத்துக்கு தூக்குனா போதும். இப்போ ஒரு காலை மாற்றிட்டு அடுத்த காலை மாற்றுறாங்க பாருங்கள். அடுத்து தொடை மேலே கை வச்சு 2 காலையும் தூக்குறாங்க. தொடை மேலே கை வச்சு 2 காலையும் தூக்குறாங்க. அடுத்து தலையை மட்டும் தொடை மேலே கை இருந்த லெவல்லையே தலையை மட்டும் தூக்குறாங்க. முதுகை எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ, தோள்பட்டையை எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குறாங்க. அதில் அந்த தலையை தூக்கும்போது அதில் ஒரு நடுக்கம் வரும் பாருங்க. அப்படி வந்தால் நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் எந்த அளவுக்கு தூக்குறாங்கன்னு பாருங்கள். கால் தரையிலே தான் இருக்கணும், கால் தரையிலே தான் இருக்கணும். ஷோல்டரை மட்டும் தலையை தூக்கி ஷோல்டரை எந்த அளவுக்கு தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு தூக்குறாங்க. கையெடுத்து கீழே வச்சுட்டாங்க. மூச்சை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி கையெடுத்து தொடை மேலே வச்சுக்கிட்டு தலையும் காலும் சேர்த்து தூக்குறாங்க. போட் மாதிரி வளையிறது. கால் பாருங்க, தரையிலேருந்து 1/2 அடி தான் மேலே தூக்கியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு போதுமானது. காலில் தொடையில் ஒரு நடுக்கம் வருதான்னு பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு முறை ஒரு பயிற்சி பண்ணும்போதும் அந்த மூச்சை வந்து நார்மலுக்கு ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடி பண்ண ஆரம்பிங்க. இடது காலை மடக்கி கை ஓகே இடது காலை மடக்கி அப்படியே வந்து தலையை தூக்கி தொடுறாங்க. அதாவது வலது கால் தரையில் தான் இருக்கணும். பாருங்கள், வலது கால் தரையில் இருக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் மடக்கி தொட முடியுதோ தொடக்குங்க. முதல்ல வந்து கொஞ்ச நாள் தலையை தொட முடியாடிச்சுன்னா பரவாயில்ல, முயற்சி பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ரிலீஸ் பண்ணி மூச்சை வந்து ஃப்ரீயாக விடுறாங்க. மூச்சு ரொம்ப அவசியம். அதனால் ஒவ்வொரு தடவையும் மூச்சை வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வலது காலை கோர்த்து தலையை தொடுறாங்க. இடது கால் பாருங்கள், அதே தரையில் தான் இருக்குது, தூக்கக்கூடாது. இடது கால் முட்டியை தூக்கக்கூடாது.
வயிறு எந்த அளவுக்கு உள்ளே போயிருந்தால் மடங்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் வயிற்று தொடை எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி. இப்போ இடது காலும் வலது காலும் சேர்ந்து 2 காலையும் சேர்த்து வெரி குட். மெதுவாக ரிலீஸ் பண்ணி இப்போ ப்ரீத்திங் நல்லா ஃப்ரீயாக விடுறாங்க. ப்ரீத்திங் வந்து நார்மல் ப்ரீத் வர வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் அடுத்த பயிற்சியை தொடங்குங்க. இப்போ 2 காலையும் கையை கோர்த்துக்கிட்டு முட்டியை கோர்த்துக்கிட்டு முன்னும் பின்னும் ஆடுறது. கால் பாதம் நல்லா தரையை தொடணும். ரொம்ப வேகமாக செஞ்சிடாதீங்க. பின்னால் வந்து தலை முட்டிக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. ஃப்ரீ பண்ணிக்கிறாங்க. உடம்பு வந்து போதுன்னு சொல்லும்போது நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டு ப்ரீத்திங் வந்து ஃப்ரீயாக ஆகுங்க.